அனைவருக்கும் வணக்கம். என்னைக்காவது நம்ம பிளாக் பிரிண்ட் பண்ணும்போது அந்த பிளாக் கலர் பிரிண்டிங் ஏன் இவ்வளோ டல்லா பிரிண்டிங்ல வருதுன்னு நம்ம என்னைக்காவது யோசிச்சிருப்போமா? அது எதனால அந்த பிரிண்டிங் வந்து டல்லா பிரிண்ட் ஆகுதுன்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த ஃபைலை நம்ம எப்படி ஒர்க் பண்ண போறோன்றதையும் இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நிறைய பேர் கிரியேட்டிவ் டிசைன் பண்றவங்க 100% பிளாக்கை வந்து சாலிடான பேக்ரவுண்ட் ஏரியால வச்சிருவாங்க. இப்போ டார்க்காக ஒரு பேக்ரவுண்டு பாக்ஸ் இருக்குன்னா அதுக்கு வெறும் 100% மட்டும் வைப்பாங்க. அதனால தான் நம்ம பிரிண்டிங் வந்து ரொம்ப டல்லாக ஆகுது பிரிண்டிங் பண்ணுறப்போ. அப்போ இதை எப்படி தவிர்க்கிறது? இதுக்கு என்ன செய்யணும்? அதாவது சாலிடான பாக்ஸ் ஒரு சாலிடாக ஒரு இடத்துல இருக்குன்னு சொன்னால் அந்த இடத்துல 100% பிளாக் மட்டும் வைக்கக்கூடாது. அது கூட எல்லா கலரையும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணும். எக்ஸாம்பிள் சைன் 20%, மெஜந்தா 5%, எல்லோ 10%, பிளாக் 100%. இப்படி வச்சோம்னா நமக்கு அந்த பிளாக் கலர் பிரிண்டிங் கொஞ்சம் டார்க்கா டெப்தா தெரியும். அதே மாதிரி டெக்ஸ்ட் பார்கோடு, இந்த மாதிரி சின்ன டெக்ஸ்ட் பார்கோட்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு கண்டிப்பா வெறும் சிங்கிள் கலர் பிளாக் மட்டும்தான் வைக்கணும். இல்லைன்னா பிரிண்டிங் ரெஜிஸ்ட்ரேஷன்ல ரொம்ப டிஃபிகல்ட்டி ஆயிடும். இப்போ நம்ம இந்த ஃபைலை எப்படி ஒர்க் பண்றதுன்னு சொல்லி பார்க்க போறோம். இந்த ஃபைல் உங்களுக்காக நான் ஃப்ரீ பிக்குங்கிற வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ப்ரீப்ரெஸ் வந்து நம்ம வந்து கிராஃபிக் நம்ம வந்து ப்ரீப்ரெஸ்ல என்னைக்குமே கிரியேட்டிவா டிசைன் பண்ண போறது கிடையாது. நம்மளோட ஒர்க்கு வந்து பிரிண்டிங் பண்றவங்களுக்கு வந்து ரொம்ப சுலபமா ரொம்ப அழகா பிரிண்ட் பண்றதுக்காக அந்த ஃபைலை வந்து நம்ம ப்ராப்பர்லி ரெடி பண்ணி கொடுக்கணும். இதுதான் நம்ம ப்ரீப்ரெஸோட முக்கியமான வேலை. அதனால நீங்க ஃபைலை வந்து 2 இதா சேவ் பண்ணி வச்சுக்கணும். மீன்ஸ் ஃபர்ஸ்ட் இப்போ உங்களுக்கு ஒரு ஃபைல் கஸ்டமர்கிட்ட இருந்து ஒரு ஃபைல் வருதுன்னா அதை கஸ்டமர் ஃபைல்னு தனியாக ஒரு ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுக்கணும். அதில் எந்த வித சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. அந்த ஃபைலை டூப்ளிகேட் பண்ணிட்டு நீங்கள் அந்த ஃபைலில் ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த மாதிரி பிரிண்ட் பண்ணி கொடுக்கணும். அதை வந்து அந்த ஃபைல் நேம் வந்து உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி ரீநேம் பண்ணிக்கலாம். ப்ரொடக்ஷன் ஃபைல் அந்த மாதிரி ஏதாவது ரீநேம் பண்ணிக்கலாம். ரீநேம் பண்ணிக்கிட்டு அந்த ஃபைல் எடுத்தோடனே ஃபைலை ரீநேம் பண்ணிடுங்க. நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே ஃபைல் நேமை ரீநேம் பண்ணிட்டு நீங்கள் ஜாபை ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா, செப்பரேஷன் ப்ரீவியூன்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் பாக்ஸ் இருக்கும். இது எங்கே இருக்கும்னா விண்டோன்ற மெனுவில் இங்கே பார்த்தீங்களா செப்பரேஷன் ப்ரீவியூ இருக்கு. இது ஏற்கனவே இங்கே இருந்ததுனால நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ விண்டோவில் போயிட்டு செப்பரேஷன் ப்ரிவியூவை ஆன் பண்ணணும். ஆன் பண்ணால் இந்த டயலாக் பாக்ஸ் வரும். இங்கே பாருங்க ரைட் ஹேண்ட் சைடில். இதில் ஜாப் ஸ்டார்ட் பண்ணும்போதே நீங்கள் ஓவர் பிரிண்ட் ப்ரீவியூ மோடில் வச்சு தான் என்றைக்குமே ஜாபை ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்களா இந்த ஃபைலில் இன்னொருக்க இதை ஆஃப் பண்ணி காட்டுறேன். ஆஃப் பண்ணும்போது டார்க்காக இருக்குது, ஆன் பண்ணோன்னையும் லைட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஓவர் பிரிண்ட் ப்ரீவியூ மோடில் நம்ம ஃபைலை எப்படி பார்க்குறோமோ ஃபைல் வந்து அந்த மாதிரி தான் பிரிண்ட் ஆகும். ஓகே, அப்போ நம்ம எடுத்தோடனே இந்த ஃபைலில் என்னென்ன செய்யணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபைலில் வந்து டார்க் பிளாக் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணோம்னா கண்டிப்பாக பிரிண்டிங்கில் வந்து நல்ல டெப்த்தான பிளாக் நமக்கு கிடைக்காது. ஸோ அதனால் சைனில் 20%, மெஜந்தாவில் 10%, மெஜந்தாவில் 5%, எல்லோவில் 5%, பிளாக்ல 100%. எல்லாத்துக்குமே இதே மாதிரி வைக்கணுன்றது கிடையாது. இது ஒரு பிரிண்டிங் ப்ராசஸ்க்கு தகுந்த மாதிரி இந்த பெர்சன்டேஜ் வந்து மாற்றி வைக்கணும். இந்த மாதிரி மாற்றி வைக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல சின்ன டெக்ஸ்ட் இருந்துச்சுன்னா அது எப்படி ஒர்க் பண்ணுன்றதை நான் வேற ஒரு வீடியோவில் பண்ணுறேன். இப்போ வந்து மெயினாக இந்த பிளாக் டெக்ஸ்ட் பின்ன என்னென்ன எலிமெண்ட்ஸை நம்ம மெயினாக கன்வெர்ட் பண்ணணுன்றதை பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க இதில் வந்து பிளாக் டெக்ஸ்ட் இருக்கு. இந்த பிளாக் டெக்ஸ்ட் வந்து லைவ் டெக்ஸ்டா இருக்கு. லைவ் டெக்ஸ்ட்னா என்னன்னா நீங்க இதை என்னன்னாலும் கரெக்ஷன் பண்ணி மாத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம இப்போ இது வந்து டிசைனிங் பண்ணும்போது தான் ஃபைல் இப்படி இருக்கணும். ப்ரீப்ரெஸ்ல இருந்து நம்ம இந்த ஃபைலை பிளேட்டுக்கு போடுவோம். இந்த மாதிரி நெக்ஸ்ட் லெவல் ப்ராசஸ்க்கு ரேஸ்டரைஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ரேஸ்டரைஸ் பண்ணும்போது ஃபைல் வந்து இந்த மாதிரி லைவ் டெக்ஸ்டா இருக்கக்கூடாது. நிறைய ரிப் இன்ஜின் ரேஸ்டரைஸ் இமேஜ் ப்ராசஸிங் அதில் வந்து டெக்ஸ்ட் எல்லாம் சப்போர்ட் பண்ணாது. அப்போ அந்த செகண்ட் ஸ்டேஜ் போகும்போது ஏதாவது எரர் வந்துடும். அதனால ப்ரீப்ரெஸ்ல நம்ம ஃபைல் ஒர்க் பண்ணும்போதே அந்த ஃபைலை வந்து கிரியேட் அவுட்லைன் ஆக்கிடணும். அந்த கிரியேட் அவுட்லைன் ஆக்கும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆக்கணும். அதே மாதிரி லைன் வந்து லைனாக இருக்கக்கூடாது. இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு பாக்ஸ் ஆக்கிடணும். ஸோ இது எப்படி பண்ணணுன்றத சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த லைனை செலக்ட் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட்ல போயிட்டு எக்ஸ்பேண்டுன்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு இதில் வந்து ஸ்ட்ரோக்
ஃபில் இது ரெண்டு ஆன்ல இருந்தாலும் ஓகே தான். நீங்கள் ஜஸ்ட் ஓகேன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரோக் வந்து பாக்ஸ் ஆகிடும். இதை நான் வந்து வேற ஒரு இதில் வயர் ஃப்ரேம் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இந்த எல்லோ கலர் லைனை மாற்றுறேன். பார்த்தீங்களா லைனாக இருக்கா? இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிட்டு ஆப்ஜெக்டில் போயிட்டு எக்ஸ்பேண்ட் கொடுக்குறேன். இது என்ன கேட்குதுன்னா பாக்ஸாக இருக்கிறதையும் ஸ்ட்ரோக்காக இருக்கிறதையும் மாற்றணுமான்னு கேட்குது. நம்ம இதை எடுத்து விட்டுட்டு இந்த ஸ்ட்ரோக்குன்னு உள்ளதை மட்டும் வச்சுக்கிட்டு ஆன் பண்ணால் கூட அது எக்ஸ்பேண்ட் ஆகிடும். ஸோ மேக்ஸிமம் வந்து ஸ்ட்ரோக்கே இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த ஸ்ட்ரோக் வந்து நமக்கு நெக்ஸ்ட் ப்ராசஸில் போகும்போது சில சமயத்தில் மிஸ் ஆகிடும். அதே மாதிரி டெக்ஸ்ட் லைவாக இருக்கவே கூடாது. ஏன்னா ஃபாண்ட் வந்து ஒரு சிஸ்டத்தில் இருக்கிற ஃபாண்ட் இன்னொரு சிஸ்டத்தில் இருக்காது. அந்த ப்ராசஸிங்கில் போகும்போது அந்த ஃபாண்ட் வந்து மிஸ் ஆகிட்டு ஸோ அந்த சிஸ்டமில் இருக்கிற ஃபாண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அது மாறிடும். அதனால ப்ரீப்ரெஸ் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம டெக்ஸ்ட்டில் ஒர்க் பண்ணவே கூடாது. எல்லா டெக்ஸ்டையும் கிரியேட் அவுட்லைன் ஆக்கிடணும். ஸோ சில சமயத்தில் நீங்கள் இந்த ஒர்க் பண்ணும்போது கஸ்டமர் ஏதாவது கரெக்ஷன் சொல்லுவாங்க. அதுக்காக தான் நான் ஆஸ் இட் இஸ் இன்னொரு ஃபைல் நம்ம வச்சிருக்கணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அதில் வந்து நம்ம கரெக்ஷனை கேரி அவுட் பண்ணணும். இதில் வந்து இந்த ஃபைலில் வந்து கிரியேட் அவுட்லைன் ஆக்கிடணும். ஸோ இது எப்படி கிரியேட் அவுட்லைன் ஆக்கணும்? டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு டைப்ன்ற மெனுவில் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கும் கிரியேட் அவுட்லைன்ஸ், Ctrl+Shift+O. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா ஒரு ஃபைல் வந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு மாற்றும் போது ஃபாண்ட் மிஸ்ஸிங் எதுவுமே வராது. ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இதுவரை நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது வேற ஒரு டாப்பிக்கில் வேற ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.